ஹாய் ஹலோ மக்களை, நான் உங்கள் சிவசங்கர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் பாகா, பாகாவோட அப்ஜெக்டிவ் என்னென்ன, பாகாவோட என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது, பாகாவில் என்னென்ன டீம்ஸ் இருக்குது, ஒரு டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஒர்க்ஸ் என்னென்ன, மெயினாக பாகாவோட இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட் அண்ட் பாகா ஸ்டூடெண்ட்ஸ்னால இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன பெனிஃபிட்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First, BAJA objective பார்ப்போம். BAJA is an inter-collegiate engineering design competition for undergraduate and graduate engineering students. The objective of the competition is to simulate the real-time world engineering design projects and their related challenges. Each team is completing to have its design accepted for manufacture by the FETIS frame. The students must function as a team to design, build, test, promote and completing a vehicle within the limit of rules. Also to generate financial support for their project and manage the educational priorities. Each team goal is to design and build a prototype of a rugged, single-seat, off-road recreational vehicle intended for sale to the non-professional weekend off-road enthusiasts. The vehicle must be safe, easily transported, easily maintained, and fun to drive. It should be able to negotiate rough terrain without damage. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாகாவில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது. பாகாவில் மெயினாக 3 ஈவெண்ட்ஸாக பிரியும். அதாவது ஸ்டாட்டிக் ஈவெண்ட்ஸ், விஜுவல் டைனமிக் ஈவெண்ட், ஃபிசிக்கல் டைனமிக் ஈவெண்ட். ஸ்டாட்டிக் ஈவெண்ட்ஸ்லேயே நிறைய சப் ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதாவது இன்ஜினியரிங் டிசைன், சேல்ஸ் ப்ரெசன்டேஷன், சிஏஇ அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங், காஸ்ட், மேனுஃபேக்சரிங் ஈவெண்ட், கோ கிரீன், இனோவேஷன் ஈவெண்ட். இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஈவெண்ட்ஸ். அண்டு ஸ்டாட்டிக் ஈவெண்ட்ஸில் இருக்கிறது மாதிரியே விஜுவல் டைனமிக் ஈவெண்ட்ஸ்லேயும் இருக்குது. விஜுவல் டைனமிக் ஈவெண்ட்ஸில் பிரேக் பர்ஃபார்மன்ஸ், ஆக்சிலரேஷன், கிரேடபிலிட்டி, மேனுவரபிலிட்டி, சஸ்பென்ஷன் அண்ட் ட்ராக்ஷன். அதே மாதிரி ஃபிசிக்கல் டைனமிக் ஈவெண்ட்ஸ்லையும் நிறைய சப் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஆக்சிலரேஷன், மேனுவரபிலிட்டி, சஸ்பென்ஷன் அண்ட் ட்ராக்ஷன், ஸ்லெட்ஜ் பூல், ராக் க்ரோவல், கில் கிளைம், எண்டூரன்ஸ் ரேஸ். அதாவது விஜுவல் டைனமிக் ஈவெண்ட்ஸில் உள்ள ஈவெண்ட்ஸுமே ஃபிசிக்கல் டைனமிக் ஈவெண்ட்ஸில் உள்ளதும் சேமாக இருக்குது. அதே தனித்தனியாக போட்டிருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது விஜுவல் டைனமிக் ஈவெண்ட்ஸ்ன்றது ஐபிஜி கார்மேக்கர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதாவது சிமுலேஷன் சாஃப்ட்வேர். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கார் கேம் நீங்கள் லேப்டாப்பில் விளாட்றீங்களா அந்த மாதிரி அதில் நம்ம வண்டி ஓட்டணும். அண்ட் ஃபிசிக்கல் டைனமிக் ஈவெண்ட்ஸ்ன்றது ஈவெண்ட்டில் நடக்கும். அதாவது ஈவெண்ட்டில் நடக்கும்னா இப்போ எங்களுக்கு கரண்ட்டாக ஏப்ரல் 5லேருந்து 10th வரைக்கும் மத்திய பிரதேஷ் பீத்தாம்பூரில் நடந்துச்சு. இங்கே நாங்கள் ஃபிசிக்கலாக வண்டி ஓட்டணும். அண்ட் வேலிடேஷன் ஈவெண்ட்றது நம்ம ஃபிசிக்கலாக விச்சுவலில் ஓட்டுற வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் வண்டி ஓட்டுற பர்ஃபார்மன்ஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க அண்ட் அவார்டு கொடுப்பாங்க. அதுதான் வேலிடேஷன் ஈவெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாகாவில் என்னென்ன டீம்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஒரு பாகா டீமில் 25 to 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டீம் மெம்பர்ஸுமே ஒரு டீம் மெம்பர் ஒரு ஸ்டாட்டிக் டீம்லேயும், ஒரு ஸ்டாட்டிக் ஆர் விச்சுவல் டைனமிக் டீம்லேயும், ஒரு டைனமிக் டீம்லேயும் கண்டிப்பாக மினிமம் இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டாட்டிக் டீமில் கோக்ரீன்லேயும் டைனமிக் டீமில் டிரான்ஸ்மிஷன்லேயும் இருக்கிறேன். அதாவது ஸ்டாட்டிக் டீம்ன்றது டிசைன், சேல்ஸ், சிஏஇ, காஸ்ட், மேனுஃபேக்சரிங், கோக்ரீன், இனோவேஷன். அதாவது ஸ்டாட்டிக் ஈவெண்ட்ஸுக்காக இவங்க ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க ஃபுல்லாக. விச்சுவல் டைனமிக் டீம்ன்றது ஐபிஜி சாஃப்ட்வேரில் சிமுலேட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டைனமிக் டீம் ரோல்கேஜ் அதாவது ஒரு காமனாக ஒரு 4 வீல், என்ன 4 வீல் 6 வீல் டிரைவர், அதாவது கார், லாரி, பஸ் இந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் காமனாக இந்த 5 தான் இருக்கணும். அதாவது ரோல்கேஜ் நம்ம காமனாக சொல்கிறது ஃப்ரேம்னு சொல்லுவோம்ல அதுதான். அதுக்கடுத்து டிரான்ஸ்மிஷன்றது இன்ஜின், சிவிடி, கியர் பாக்ஸ், டூப்ளெக்ஸ், ப்ரொபலர் ஷாஃப்ட், டிஃப்ரென்ஷியல், வீல் ஆக்சில், வீல் ஹப் இதெல்லாம் சேர்ந்தது டிரான்ஸ்மிஷன். நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன், ஸ்டியரிங் அண்ட் பிரேக்ஸ். இதுதான் காமனாக ஒரு வண்டியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் டீம்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன்னா என்ன, சிஏனா என்ன, இந்த மாதிரி ஃபுல்லாக டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன். The objective of the engineering design event is to evaluate the engineering effects that went into the design of the vehicle and how the engineering meets the intent of the market. அதாவது டிசைன் டீமோடைய ஒர்க் என்னதுன்னா, இப்போ ஒரு வெஹிக்கிள் இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே ஃபேப்ரிகேட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு சால்ட்வொர்க்ஸ், அதாவது சால்ட்வொர்க்ஸ், ஆட்டோகேட் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் சால்ட்வொர்க்ஸ் டிசைனிங்னு. அந்த சாஃப்ட்வேரில் நாங்கள் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாட்டிக் டீமில் சிஏஇ பார்க்க போகிறோம். சிஏன்றது கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங். த சிஏஇ ரிப்போர்ட் மே இன்க்ளூட் ஃபாலோயிங் அனாலிசிஸ்: ரோல்கேஜ் அதாவது மெஷிங் அனாலிசிஸ், ஜஸ்டிஃபிகேஷன், அதுக்கடுத்து ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் ஆன் ரோல்கேஜ், டைனமிக் அனாலிசிஸ் ஆன் ரோல்கேஜ், டார்ஷனல் ரிஜிடிட்டி அண்ட் பெட்டிங் ஸ்டிஃப்னஸ் கால்குலேஷன் அண்ட் ரோல்கேஜ் காம்படிஷன் ஆன் ரோல்கேஜ், காம்படிஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அதாவது சிஎஃப்டி, மல்டிபாடி டைனமிக்ஸ் அனாலிசிஸ் எம்பிடி, thermal analysis, calculation and analysis of components which are the fabricated by team and fatigue analysis. இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணுவோம். அதாவது ஒரு வண்டியில் லோடு ஆக்ட் ஆகினா
என்னென்ன ஸ்ட்ரெஸ் ஆகிட்டானா என்ன ஆகுது, வண்டியில் ஒரு காம்பனண்ட்டில் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டானா இந்த இடத்துல ரீஃபார்ம் ஆகுதா, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தாங்குது, லோடாக தாங்குது, இந்த மாதிரி நிறையா பண்ணணும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம்னா ANSYS, ஹைப்பர்மெக்ஸ், லோட்டஸ் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதையும் தாண்டி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் சொன்னோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் டீமில் சேல்ஸ் பார்க்க போகிறோம். த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் இஸ் டு த டீம் டு கன்வீனியன்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் த ஹைப்போதெட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி டு பர்ச்சேஸ் த டீம்ஸ் BAJA SA India vehicle design and put into the production at the rate of 4,000 யூனிட் per year. அதாவது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி BAJA டீம்ஸுமே ஒரு BAJA டீம் வந்து 4,000 யூனிட்ஸை per இயருக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது 4,000 யூனிட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதை வந்து கஸ்டமரை வந்து வாங்க வைக்கணும். இப்போ கன்வீனியன்ஸ் பண்ணி எங்கள் இப்போ காம்பனன்ஸ் நல்லா மாதிரி இந்த மாதிரி அதுன்னு சொல்லி அவங்கள வாங்க வைக்கணும். அது எப்படி கன்வீனியன்ஸ் பண்ணுறாங்க அண்ட் அவங்க ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, அவங்கள்ட்ட என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்குன்றதை செக் பண்ணி அது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் டீமில் காஸ்ட் ஈவெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 related sections, cost report and prototype cost. The cost report provides all the background information to verify the vehicle actual cost. The prototype cost is the actual cost in the fabrication of the vehicle. அதாவது இப்போ ஒரு காம்பனன்ட்ஸ் இருக்குது, அந்த காம்பனன்ட் வந்து ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா எல்லாராலையும் வாங்க முடியாது. ஆனால் எஃபிஷியன்ஸாக இருக்குது, ஆனால் எல்லாராலையும் ரேட் அதிகமாக இருக்குது, அதனால் எல்லாராலையும் வாங்க முடியாது. இப்போ வந்து ரேட்டும் கம்மியாக இருக்குது, அது எஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னா எல்லாராலையும் வாங்க முடியும்ல, கஸ்டமர்ஸ் எல்லாராலையும் வாங்க முடியும்ல. அந்த மாதிரி நம்ம வண்டியில் இப்போ எவ்வளோக்கு காஸ்ட்டு கம்மியாக பண்ணியிருக்கோம் அண்டு எஃபிஷியன்சியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா காஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சு அண்ட் எஃபிஷியன்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்குரிய ரிப்போர்ட்ஸ் இப்போ வந்து வண்டியில் போல்ட் நட் வாங்குறதுலேருந்து ஈவெண்ட்டுக்கு போகிறது வரைக்கும் என்னென்ன செலவாக இருக்கோ அதை எல்லாமே கம்ப்யூட்டர் ஜிஎஸ்டிக்கு பே பண்ண மாதிரி பில்ஸ் இருக்கணும். அதை வெரிஃபை பண்ணிட்டு செக் பண்ணுவாங்க. இதுதான் காஸ்ட் ஈவெண்ட்ஸோட மெயின். இதே ப்ரோட்டோடைப் காஸ்ட்டுன்றது வந்து இப்போ வந்து டிஃபரன்ஷியல் ஆகட்டும், டிஃபரன்ஷியல் கியர் பாக்ஸ் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் 3D பிரிண்டிங் பண்ணி ஏதாவது கிளியரன்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே மேனுஃபேக்சரிங் போகாமல் 3D பிரிண்டிங் பண்ணிவிட்டு அதை ப்ரோட்டோடைப்பாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோட்டோடைப்பாக அதை கொண்டு போய் காமிச்சு அதில் அவங்களுடைய காஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதையும் கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் டீமில் மேனுஃபேக்சரிங் பார்க்க போகிறோம். மேனுஃபேக்சரிங் த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ஈவெண்ட் ஃபோக்கஸ் ஆன் how will the team understand the various individual sub-assemblies, complete vehicle assembly in general, manufacturing process involved in each part, their preparedness with respect to bill of material, detailed part drawing, their learning of quality and inspection requirements to ensure a smooth manufacturing process, that is casting, forging, machining, finishing and surface treatment etc. அதாவது மேனுஃபேக்சரிங்கோட அப்ஜெக்டிவ் என்னதுன்னா ஈச் அண்ட் எவ்ரி சப் அசம்பிளிஸ்லும் ஒரு டீம் மெம்பர்ஸ் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அண்டு பார்ட் ட்ராயிங்லாம் கரெக்டாக படிக்க தெரிஞ்சிருக்கா, அதுபடி வண்டி பண்ணியிருக்காங்களா, அதுக்கடுத்து குவாலிட்டி எப்படி இருக்குது, பில் ஆஃப் மெட்டீரியல் மெயின்டைன் பண்ணுறாங்களா, அதாவது ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரியஸாக ரன் பண்ணுறதுக்கு எப்படிலாம் இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு பாகான்றது. அதனால தான் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன், பாகா ஸ்டூடெண்ட்ஸ்னால் இண்டஸ்ட்ரியில் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அண்டு அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட். இதுதான் பாகா மேனுஃபேக்சரிங்கோட ஈவெண்ட்டோட அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் டீமில் கோ கிரீன் பார்க்க போகிறோம். கோ கிரீன் த ஈவெண்ட் இஸ் ஆர்கனைஸ்டு டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் ஆன் exhaust emission from the IC engines and to reduce the exhaust emission using different technologies. அதாவது கோ கிரீனோட அப்ஜெக்டிவ் என்னதுன்னா இப்போ வந்து இன்ஜின்லேருந்து நிறையா பொல்யூஷன்ஸ்லாம் வருது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கடுத்து ஹைட்ரோ கார்பன், சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த மாதிரியான எமிஷன்ஸ்லாம் வண்டியிலேருந்து வெளியே வருது. அந்த இதை ரெடியூஸ் பண்ணி நல்ல காற்றாக வெளியே போகணும். அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா கேட்டலிக் கன்வெர்ட்டர் அண்ட் ESP எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிரேட்டர்னு சொல்லி யூஸ் பண்ணி நாங்கள் எங்கள் வண்டியில் இன்ஜினில் வந்து வெளியே வரக்கூடிய எமிஷன்ஸை குறைச்சிருக்கோம்.
நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் டீமில் இனோவேஷன் பார்க்க போகிறோம். Innovation event has been conducted in BAJA SE India with the sole purpose to drive the student towards new development, idea generation and inculcate a positive problem solving attitude with their engineering abilities. அதாவது இனோவேஷன்றதோட அப்ஜெக்டிவ் என்னதுன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன இனோவேஷனாக யோசிக்கிறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க, இனோவேஷனாக இந்த வண்டியில் என்ன பண்ணியிருக்காங்க அதை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் டைனமிக் டீம் பார்க்க போகிறோம். அதாவது ஐபிஜி கார்மேக்கரை பற்றி பார்க்க போகிறோம். ஐபிஜி கார்மேக்கர் சிமுலேஷன் சாஃப்ட்வேர் ஃபார் விர்ச்சுவல் டெஸ்ட் டிரைவிங் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் லைட் டியூட்டி வெஹிக்கிள்ஸ். அதாவது ஐபிஜி கார்மேக்கர்ன்றது என்னதுன்னா கிட்டத்தட்ட ஒரு கார் ரேஸ் மாதிரி தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கார் ரேஸ் மாதிரி தான். கார் கேம் இதெல்லாம் ஓட்டும்ல அந்த மாதிரி தான். அதாவது நம்ம ரியல் டைமில் இதை டிசைன் பண்ணிப்போம்ல, ஒரு டைமென்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம்னா அந்த வண்டியை அப்படியே ஐபிஜி கார்மேக்கரில் இம்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஃபிசிக்கலில் எப்படி ட்ராக் இருக்குமோ அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர்லேயும் ட்ராக் இருக்கும். அதாவது மேடு பல்லாமே எல்லாமே மேனுவரபிலிட்டி, சஸ்பென்ஷன், ட்ராக்ஷன், ஆக்சிலரேஷன், பிரேக் இதெல்லாம் எல்லாமே இருக்கும். இதில் நம்ம வண்டி வந்து ட்ராக்கை விட்டு வெளியே போகாமல் கரெக்டாக அண்டு பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னுச்சுன்னா இதுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இதுதான் ஐபிஜி கார்மேக்கரோட அப்ஜெக்டிவ், எப்படி ஓட்டுறாங்கன்றது தான். நெக்ஸ்ட்டு டைனமிக் டீம். அதாவது ஒரு கார், லாரி, பஸ் என்ன இது எடுத்துக்கிட்டாலும் காமனாக ஒரு 5 சப்சிஸ்டம் தாங்க இருக்கும். அதாவது ரோல் கேஜ், அதாவது நீங்கள் ஃப்ரேம்னு சொல்லுவீங்களே அதான் ரோல் கேஜ் எங்கள் இதில். அதுக்கடுத்து சஸ்பென்ஷன், ஸ்டியரிங், அதுக்கடுத்து டிரான்ஸ்மிஷன்றது இன்ஜின், சிவிடி, கியர் பாக்ஸ், ப்ரொபலர் ஷாஃப்ட், டிஃபரன்ஷியல், டிரைவ் ஷாஃப்ட், அதுக்கடுத்து வீல், இதெல்லாம் சேர்ந்தது தான் டிரான்ஸ்மிஷன். அதுக்கடுத்து பிரேக்ஸ், இதுதான் டைனமிக் சீன். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு வண்டியாக பிரதிபலிக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைனமிக் டீமில் ரோல் கேஜ் பார்க்க போகிறோம். A roll cage is on specially engineered and constructed frame built in the passenger compartment of a vehicle to protect its occupants from being injured or held in an accident, particularly in the event of a rollover. அதாவது ரோல் கேஜ் பண்ணுறதோட அப்ஜெக்டிவ் என்னதுன்னா, இப்போ ஸ்பெஷலி ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து ரோல் ஓவர் நடக்குது, இல்லைனா சைடு இம்பேக்ட் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா, சைடு ரோல் ஓவர் இல்லைனா ஃப்ரண்ட் ரோல் ஓவர் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரோல் ஓவர் நடக்குது அப்படின்னா டிரைவருக்கு வந்து இன்ஜுரி நடக்கக்கூடாது, அந்த ஆக்சிடெண்ட் எதுவுமே நடக்காத அளவுக்கு சேஃப்டியாக வெஹிக்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுதான் ரோல் கேஜ் டீமோட வேலை. அதாவது டிசைன் கரெக்டாக பண்ணி பக்காவாக பண்ணி அனாலிசிஸ் பண்ணி அண்ட் ஃபேப்ரிகேட் பண்ணுறது தான் ரோல் கேஜ் டீமோட முக்கியமான வேலை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைனமிக் டீமில் டிரான்ஸ்மிஷன் த mechanism that transmits the power developed by the engine of automobile to the driving wheels is called transmission system or powertrain. It is composed of CVT, gearbox, propeller shaft, universal joint, differential, axle, wheel and tires. அதாவது டிரான்ஸ்மிஷனோட மெயின் பர்பஸ் என்னது அப்படின்னா, ஒர்க்கிங் என்னதுன்னா, இப்போ வந்து இன்ஜினில் இருந்து வரக்கூடிய பவரை வந்து வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் டிரான்ஸ்மிஷனோட முக்கியமான வேலை. அதுக்கு என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஜினில் இருந்து வரக்கூடிய பவரை வந்து சிவிடி மூலமாக கியர் பாக்ஸுக்கு போகும். கியர் பாக்ஸ் மூலமாக ரியல் ஆக்சில் வந்து சுற்றும். அண்ட் ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து ப்ரொப்பலர் ஷாஃப்ட் மூலமாக யூனிவர்சல் ஜாயின் பண்ணி டிஃபரன்ஷியலுக்கு போகும். டிஃபரன்ஷியலேருந்து ஆக்சில் மூலமாக ஃப்ரண்ட் வீலுக்கு பவர் சப்ளை ஆகும். இதுதான் டிரான்ஸ்மிஷனோட ஒர்க்கிங். நம்ம டைனமிக் டீமில் ஸ்டியரிங் பார்க்க போகிறோம். த ஸ்டியரிங் சிஸ்டம் ஆட்டோமொபைல் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரன்னிங் த வெஹிக்கிள் இன் த டிசைடு டைரக்ஷன் பை டர்னிங் யூஸ்வலி த ஃப்ரண்ட் வீல்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த வெஹிக்கிள் த்ரூ இட்ஸ் ஸ்பீட் ரேஞ்ச் வித் சேஃப்டி அண்ட் ப்ராப்பர் ஸ்டியரிங் இஸ் நெசசரி. ஸ்டியரிங் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டியரிங் வீல், ஸ்டியரிங் காலம், ரேக் அண்ட் பினியன், தைராய்ட் அண்ட் ஸ்டியரிங் ஆர்ம். ஒரு வண்டியில் ஸ்டியரிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம விருப்பப்பட்ட இடத்துல டேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டியரிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு டைனமிக் டீமில் சஸ்பென்ஷன் பார்க்க போகிறோம். சஸ்பென்ஷன் சிஸ்டம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்மூத்திங் அவுட் ஆஃப் த ரைட் அண்ட் கீப்பிங் த கார் இன் கண்ட்ரோல். ஸ்பெசிஃபிக்கலி த சஸ்பென்ஷன் சிஸ்டம் மேக்ஸிமைஸ் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டயர் அண்ட் த ரோட் to provide steering stability and good handling. Suspension consists of A-arm, H-arm, hammer link, upright, hub, spring, plunge rod, shock body and adjuster. அதாவது ஒரு வண்டி வந்து ஸ்மூத்தாக போகிறதுக்கு சஸ்பென்ஷன்றது ரொம்பவே முக்கியமானது. டைனமிக் டீமில் பிரேக்ஸ் பார்க்க போகிறோம்.
Brakes. A brake system is designed to slow and halt the motion of vehicle. To this, various components within the brake system must convert vehicle moving energy into heat. This is done by using friction. Friction is the resistance to movement stirred by two objects on each other. Brakes consist of brake pedal, master cylinder, brake line, pressure switch, caliper, piston, brake pad, disc and etc. பிரேக்கிங் வந்து பிரேக் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ணுவோம். பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ணும்போது மாஸ்டர் ஸ்லைடர்லேருந்து பிரேக் லைன் மூலமாக கேலிப்பருக்கு ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகும். ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகி பிஸ்டன் வந்து பிரேக் பேடை ப்ரெஸ் பண்ணும். பிரேக் பேடை வந்து டிஸ்கை ப்ரெஸ் பண்ணும். டிஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணும்போது வண்டி ஸ்லோ ஆர் ஹால்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிக் ஈவெண்ட்ஸில் டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன். அதாவது டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா என்னதுன்னா, ஆல் வெஹிக்கிள்ஸ் கம்ப்ளீட்டிங் இன் த ரேஸ் மஸ்ட் பாஸ் த்ரூ த டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன். த வெஹிக்கிள் ஆர் செக்டு பை த இன்ஸ்பெக்டர் டு மேக் ஷுவர் தட் டீம்ஸ் agree to the rules and safety standards by SAE. All team must submit the frame documentation and frame drawing to be approved by SAE prior to the races. Other part of car that are checked include the fuel cell, firewall, seat and harness mounting. அதாவது டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன்னா என்னதுன்னா, டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன்றது 6 ரவுண்டாக நடக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. அதாவது டிரைவர் ஷூட்டு, அதுக்கடுத்து ஷூ, அதுக்கடுத்து ஹெல்மெட், இந்த மாதிரி டிரைவர் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாமே செக் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதாவது எஸ்எஃப்ஐ அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதுபடி அந்த டிரைவர் ஷூட்ஸ் எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குதா, அதுக்கடுத்து எக்ஸ்பிரி ஆயிருக்கா அப்படின்றத ஃபஸ்ட் ரவுண்டில் செக் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்டில் வந்து டாக்குமெண்டேஷன். அதாவது வண்டியில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி காம்பனன்ஸுக்குமே பில்லு வேணும். அதாவது சின்ன போட் நட்டில் இருந்து ஈவெண்ட்டுக்கு வரது வரைக்கும் என்னென்ன வாங்கியிருக்கோ இன்வென்ட்ரி எல்லாமே எல்லாத்துக்குமே பில்லு வேணும். அதாவது ஜிஎஸ்டி பில்லு போட்டுக்கணும். அந்த பில்லை வந்து ஏதாவது ஒரு 5-6 பில்லு எடுத்து அதில் உள்ள ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி, இவங்க உங்கள்கிட்ட தான் காம்பனன்ட்ஸ் வாங்கியிருக்காங்களா, எந்த டேட்டில் வாங்கினாங்க, உங்கள் பில் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க வந்து ஏதாவது இல்லை எங்கிட்ட வாங்கலாம் அப்படி இப்படி சொன்னாங்களோ திரும்படியும் அடுத்த ஒரு பில் எடுப்பாங்க. அதுலேயும் இதே மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க. ஸோ பில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ரொம்பவே. சப்போஸ் அந்த ஒரிஜினல் பில் அப்படி இல்லை அப்படின்னா என்ன காம்பனன்ட்ஸ் வாங்கியிருக்கோன்றத ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து அதை வந்து காலேஜில் வந்து ஹையர் ஆஃபீஸர்ஸில் வந்து சைன் வாங்கி காலேஜ் சீல் போட்டிருக்கணும். இதையும் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க சைடில். அதுக்கடுத்து 3வது ரவுண்டில் வந்து சப்சிஸ்டம் செக்கிங். அதாவது ரூல் படி கரெக்டாக வண்டி பண்ணியிருக்காங்களா, ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படி இப்படின்னு, இந்த இது யூஸ் பண்ணலாம்ல, ஏன் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒவ்வொன்றா தான் செக் பண்ணுவாங்க சப்சிஸ்டம் படி. நெக்ஸ்ட்டு 4வது எக்ரஸ் வந்து 5 செகண்ட்ஸில் வெளியே வரணும். அதாவது எதுக்கு அப்படி 5 செகண்ட்ஸில் வெளியே வரணும் அப்படின்னா, இப்போ வந்து வண்டி ரோல் ஓவர் ஆகவோ இல்லைனா ஏதோ வண்டியில் வந்து ஃபயர் ஆகுறதோ இல்லைனா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதோ அப்படின்னா டிரைவருக்கு வந்து டக்குன்னு வெளியே வரணும். வெளியே வந்து ஃபயர் எக்ஸ்டென்ஜரை வந்து வெளியே எடுக்கணும். அது வந்து 5 செகண்ட்ஸில் எடுக்கணும். இது வந்து 4th ரவுண்டாக நடக்கும். 5th வந்து வெயிட் செக்அப் பண்ணுவாங்க. அதாவது வண்டியோட வெயிட் என்ன எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணுவாங்க. 6th ரவுண்டில் வந்து இன்ஜின் செக் பண்ணுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம் இருக்கும். அந்த ஆர்பிஎம்லேருந்து மினிமம் ஆர்பிஎம்லேருந்து மேக்ஸிமம் ஆர்பிஎம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத 6th ரவுண்டில் இன்ஜின் செக் பண்ணுவாங்க. 7th ரவுண்டில் வந்து ஏடபிள்யூடியா, அதுக்கடுத்து 4 வீல் டிரைவா, அதுக்கடுத்து ரியல் வீல் டிரைவா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. 8வதாக பிரேக் டெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைனமிக் ஈவெண்ட்ஸில் பிரேக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது பிரேக் டெஸ்ட்னா என்னதுன்னா, இந்த பிரேக்கிங் டெஸ்ட் த ஜட்ஜஸ் மேக் ஷுர் தட் ஆல் த 4 wheels of the buggy get locked up when braking hard. If any of the wheel fail to lock up, the participants have to make chances accordingly and come again. If your team fail in a specific event, they are given 2 chances to make the updates in the vehicle and come back. அதாவது பிரேக் டெஸ்ட் என்னதுன்னா, கிட்டத்தட்ட 100 or 150 ஃபீட்ஸில் வந்து ஸ்ட்ரைட் சேஸ் இருக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 40 km/h வந்து ரீச் பண்ணி 2 லைன் போட்டிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் லைனில் 100 feet or 150 ஃபீட்க்கு அப்புறமா ஒரு கோடு ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து இன்னொரு கோடு போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கோடு போட்டிருக்கிறதுல வந்து பிரேக் பெடல் ப்ரெஸ் பண்ணி 2வது கோடு போட்டிருக்கிறதுக்குள்ளே பிரேக் பிடிச்சி 4 வீலுமே லாக் ஆகிருக்கணும்.
Next நம்ம டைனமிக் ஈவெண்ட்ஸில் ஆக்சிலரேஷன் பார்க்க போகிறோம். The acceleration event is a measure of a vehicle acceleration. The event is a 30.48 or 45.72 meter, அதாவது 100 or 150 feet straight run from the standing start. The faster the time, the more point the team will score. Every team can make 2 attempts with the best time counting for a score. Vehicle with the acceleration times that are more than 1.5 times that of the fastest vehicle will not receive a score for this event. அதாவது ஆக்சிலரேஷன் ஈவெண்ட் என்னதுன்னா கிட்டத்தட்ட 100 or 150 ஃபீட்ஸில் வந்து ஸ்ட்ரைட் ஸ்விட்ச் இருக்கும். இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீட் அச்சீவ் பண்ணுறோன்றது தான் இந்த ஈவெண்ட்டில் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஆக்சிலரேஷன் எவ்வளோ இருக்குதுன்றதை செக் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஈவெண்ட்டோட ஈவெண்ட் ஆக்சிலரேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைனமிக் ஈவெண்ட்ஸில் வந்து ஸ்பெஷாலிட்டி ஈவெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்பெஷாலிட்டி ஈவெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷாலிட்டி ஈவெண்ட்ஸ் ஆர் டிசைன் டு டெஸ்ட் த வெஹிக்கிள் அண்டர் யூனிக் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ் தட் மைட் பி யூனிக் ஆர் ஸ்பெசிஃபிக் டு பி அ பர்டிகுலர் பாகா எஸ்ஏ இந்தியா காம்படிஷன் சைட். த எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்பெஷாலிட்டி ஈவெண்ட்ஸ் ஆர் ராக் கிளைம், ஹில் கிளைம் அண்ட் ஸ்ட்ரெச் புல். அதாவது ஸ்பெஷாலிட்டி ஈவெண்ட்ஸ்ன்றது வந்து இப்போ சொன்னோம்ல ராக் கிளைம், ஹில் கிளைம், ஸ்ட்ரெச் புல், இந்த மூணில் வந்து ஏதாவது ஒன்று வந்து சடனாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து முன்னாடியே சொல்ல மாட்டாங்க இந்த ஈவெண்ட் தான் கண்டக்ட் பண்ண போகிறோன்றது. அதாவது ராக் கிளைம்ன்றது என்னதுன்னா கிட்டத்தட்ட நேச்சுரலாக ஒரு மலை இருக்கும், அதாவது மேடும் பள்ளமாக இருக்கும் அந்த மலை. அதில் வந்து நம்ம வண்டி வந்து மேலே ஏறணும். ஹில் கிளைம்ன்றது செங்குத்தாக மலை இருக்கும், அது வந்து லூஸ் மண் போட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும், கொஞ்சம் இதுவாகவும் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நம்ம வண்டி ஏறணும். ஸ்லெட்ச் புல்ன்றதை வந்து ஒரு டிராக்டரை வந்து நம்ம டோ பண்ணிட்டு போகணும். அதாவது டிராக்டரை வந்து இழுத்துட்டு போகணும். பின்னாடி அவங்க கட்டிடுவாங்க. அவங்க வந்து டிராக்டரில் வந்து எதுவுமே ஆக்சிலேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து அந்த டிராக்டரை கிட்டத்தட்ட ஒரு 100 or 150 ஃபீட்ஸுக்கு வந்து அந்த டிராக்டரை வந்து டோ பண்ணிட்டு போகணும். நெக்ஸ்ட் நம்ம டைனமிக் ஈவெண்ட்ஸில் வந்து மேனவரபிலிட்டி பார்க்க போகிறோம். மேனவரபிலிட்டி இஸ் டிசைன் டு ஆக்சஸ் ஈச் வெஹிக்கிள் எஜிலிட்டி அண்ட் ஹேண்ட்லிங் எபிலிட்டி ஓவர் ஆஃப் ரோட் டெரைன். Teams will attempt to maneuver through the course with the minimum time. The course may consist of the variety of challenges at the organizer's option, possibility including tight turns, polygon maneuvers, ruts, bumps, drop off, sand, rocks, கலிஜிஸ், லாக்ஸ் அண்ட் இன்க்ளைன்ஸ். அதாவது மேனபிலிட்டின்றது என்னதுன்னா சடன் டர்ன் இருக்கும். அதுக்கப்புறமா கலிஜிஸ்ன்றது வந்து கிட்டத்தட்ட தண்ணியை நல்லா ஊற்றி 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சொதன்னு வச்சுருப்பாங்க. அதில் நம்ம வண்டி வந்து கடந்து போகணும். அதுக்கப்புறமா டயர்ஸில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் இன்க்ளைன் மாதிரி பம்ப்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து மரத்தில் வெட்டி போட்டு அதில் வந்து நம்ம வண்டி ஏறி போகிறது மாதிரிலாம் இருக்கும். இதுதான் மேனபிலிட்டி. நெக்ஸ்ட் டைனமிக் ஈவெண்ட்ஸில் வந்து சஸ்பென்ஷன் அண்ட் ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். சஸ்பென்ஷன் அண்ட் ட்ராக்ஷன் திஸ் ஈவெண்ட் டெஸ்ட் த வெஹிக்கிள் ரிலேட்டிவ் அபிலிட்டி அண்ட் கிளைம் அண்ட் இன்க்ளைன் ஃப்ரம் எ ஸ்டார்டிங் ஸ்டாண்ட் ஆர் புல் டிசைனேட்டட் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் ப்ரோக்ரெசிவ் வெயிட்டிங் ஸ்கீட் வெஹிக்கிள் ஆர் செயின் அலாங் எ ஃப்ளாட் சர்ஃபேஸ். அதாவது சஸ்பென்ஷன் ட்ராக்ஷன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு மாதிரி இருக்கும், ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா சின்ன பம்ப் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2 feet ட்ராப் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 10 feet ட்ராப்பு. எப்படின்னா இப்போ வந்து ஒரு டேபிள் இருக்குது, அதுக்கப்புறம் டேபிளுக்கு அடுத்து டக்குன்னு ஒரு எண்டு வரும் பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம வண்டி கீழே ஸ்மூத்தாக இறங்கி திரும்பியும் டர்ன் பண்ணி அந்த மலையில் அந்த 10 feet வந்து ஏறி திரும்பியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போகணும். இதுதான் சஸ்பென்ஷன் ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைனமிக் ஈவெண்ட்ஸில் எண்டூரன்ஸ் ரேஸ் பார்க்க போகிறோம். த எண்டூரன்ஸ் ரேஸ் ஈவெண்ட் இஸ் ஆக்சஸ் ஈச் வெஹிக்கிள்ஸ் எபிலிட்டி டு ஆப்ரேட் கண்டினியூஸ்லி அண்ட் அட் ஸ்பீட் ஓவர் ரஃப் டெரைன் வித்தவுட் அப்டாக்கிள்ஸ் இன் நியர் பொட்டென்ஷியலி அட்வர்ஸ் வெதர் கண்டிஷன்ஸ், ரெயின், ஸ்னோ அண்ட் எக்ஸட்ரா. த எண்டூரன்ஸ் ஈவெண்ட் மே பி run for the time or for distance. The default is 4 hours and the vehicle with the most laps around the course is declared the winner. அதாவது எண்டூரன்ஸ் ரேஸ்ன்றது என்னதுன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கண்டினியூஸாக நம்ம வண்டி ஓடிட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு வண்டி நிற்கவே கூடாது. சப்போஸ் நின்னாலும் டக்குன்னு வண்டி ரெடி பண்ணிகிட்டே நம்ம வண்டி ஓடணும். இதில் எந்த டீம் மேக்ஸிமம் எந்த வெஹிக்கிள் வந்து அதிக லேப்ஸ் வந்திருக்காங்க அண்டு அந்த டீம்ஸ்க்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க. இந்த லேப் வந்து எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்னோம்ல ஆக்சிலரேஷன், மேனபிலிட்டி, சஸ்பென்ஷன் ட்ராக்ஷன், இதையும் ஈவெண்ட்ஸ் ஆர்கனைசர் நினச்சாங்கன்னா இதையோட எல்லாத்தையும் கண்டினியூஸாக சேர்ந்து ஒரு லூப்பாகவும் ரெடி பண்ணலாம். இல்லைனா இன்னும் வேறு விதமாகவும் லூப்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். அதில் வந்து போகும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் இது மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து மழை இருக்கும், எல்லாத்தையுமே சுற்றி வர்றது மாதிரி இருக்கும் எண்டூரன்ஸ் ரேஸ்ன்றது. அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவசங்கர். ஸ்டே பேக், ஸ்டே சேஃப், டாடா, பை, சி யூ, டேக் கேர்.